இப்போ நம்ம பேச இருக்கிறது குடும்பஸ்தன். இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்த படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர நிறைய லாக் இருக்கு. அதாவது குடும்பம் 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 குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், குடும்பத்தில் என்னதான் நடக்குது, டிவி சீரியல் சொல்லும்போது இந்த சித்தி சித்தி டூ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லுவாருன்னா எவ்வளோ படங்கள் இருக்குது. இந்த ரஜினி சார் படங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட படம். முள்ளு மலரும், அப்புறம் கமல் சார் படம், வரிசையா நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்புறம் சம்சாரம் ஆகி மின்சாரம் எல்லாம் ஓஹோன்னு ஓடி படம். இப்ப காலகட்டங்கள்ல குடும்பஸ்தன்ங்கிற ஒரு படம் மணிகண்டன் நல்லா நடிச்சிருக்கு. ஹீரோ கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஆனா ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த அளவுக்கு குடும்பம் 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 சீரியல் பாக்குற லேடிஸு அவங்களுக்கு மேக்சிமம் ஒரு 30% லேடிஸுக்கு இந்த படம் பிடிக்கும். பசங்க ஜென்ஸுக்கு குடும்பஸ்தன் பிடிக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். நல்ல ஒரு வாய்ப்பு மணிகண்டனுக்கும் டேரக்டருக்கும் கிடைச்சிருக்கு. அதை மணிகண்டனை வச்சு வேற மாதிரி இப்போ உள்ள டெண்டுக்கு ஒரு த்ரில்லிங்கா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ காலகட்டங்களில் குடும்ப கதை, குடும்ப சென்டிமெண்ட்டு இதெல்லாம் டிவிலையும் அவங்க குடும்பத்திலையும் நிறைய நடந்துட்டு இருக்குது. இதை மீண்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகணும், வெளியில ஒரு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ சென்னையை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு இடம் இருக்கும். ஃபேமிலியோட அங்கே போகிறாங்க. அப்போ சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து குடும்பஸ்தன் படத்துக்கு உள்ள வரும்போது இங்கேயும் அதே பிரச்சனைகள். ஃபேமிலி அப்படி இப்படி புரிந்த ஊர்தா இல்லை, ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வருது அதை மக்கள் இடத்துக்கு கொண்டு போகணும்னு டைரக்டர் நினைச்சிருக்கிறாரு. ஆனால் அது மக்கள் இடத்துல அது எப்படி போய் ரீச் ஆகும்ங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு ரிலாக்ஸேஷன். ஃபேமிலியாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு டைம் கிடைக்கிது. ஒரு 1000 ரூபா கொண்டு செலவு பண்ணி ஒவ்வொரு படம் பார்க்கணும் அப்படிங்கும்போது அங்கேயும் கொடுமை 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 நடக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, படத்தினுடைய விருப்பம் கொஞ்சம் நகர்ந்து போகும். ஆடியன்ஸை இது 10 பேர் படம் பார்க்க வராங்க அப்படின்னா அந்த 10 பேரும் ஒரு 50 பேர்கிட்ட சொல்லணும். இப்படிதான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ரெடி பண்ணும். இது பாக்யராஜ் ஐயா, டிஆர் ஐயா, விசு ஐயா குடும்ப கதைகள் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஒரு நேரங்கள்ல. இப்போ அந்த குடும்ப கதைகள் பண்றேன்னு சொல்லிட்டு சீரியலை தான் அப்படியே காப்பி அடிச்சு வைக்கிறான். எனவே குடும்பஸ்தன் படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 நாள், ஒரு மாசத்துல ஏதாவது ஒரு சேனல்ல கண்டிப்பா வரும். சின்ன பட்ஜெட்டு வரும்போது சினிமா ரசிகர்கள் இருந்து பாருங்க. டயம் செலவு பண்ணி நீங்க தேட்டர்ல போய் பார்க்கணும்னு இல்லை. படம் சுமாராக தான் இருக்குது, பெரிய விசேஷம் இல்லை. ஃபயர் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பன் ராமையா சரோஜராஜ்.